கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 88ஆம் சங்கீதம் 8, 9, 18 ஆகிய வசனங்கள். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன். சில குடும்பத்திலே சில காரியங்கள் சொல்லி ஜெபிக்க வருவாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே என்ன பிரச்சனைகளை பார்க்கும்போது, எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு துரோகம், எனக்கு தூரமாக விலக்கி, சில குடும்பத்திலே அறிமுகமானவர்கள் ஏதாவது ஒரு காரியத்திலே பிடிக்காத விஷயம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே என்ன நடக்கும்? அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கனெக்டிங் கட் ஆயிரும். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, எனக்கு தூரமாக விலக்கி, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில என்ன நடக்கு, ஏது நடக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இருதயம் உலகத்துக்குள்ளே கான்டேக்ட்ல இருக்கக்கூடாது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்தா பல காரியங்களை சொல்ல முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சில காரியங்கள் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரோ அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நீங்க யோசித்து பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். எனக்கு அறிமுகமானவர்கள், இப்போ நான் வியாபாரத்தில் இருந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது என் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருந்துச்சு. உலகத்துல சராசரி ஒரு மனுஷனா வாழ்ந்தேன். கூட இருக்கிறவங்களோட நல்ல பேசி சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, ஒரு குடும்பத்துல சில நேரத்துல பிரிச்சு எடுக்கிறார் அப்படின்னா மனசு தாங்க முடியாது. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வாதமா மாற்றினார். இன்று கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த உபத்திரம் சொல்லி சொல்லுவீங்க. யோசேப்பு அழகா சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்னைக்கு உள்ள செய்தியில அந்த வசனம் ஏன் ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சில நேரத்துல தேவன் நம்மளை சில காரியத்துல இருந்து பிரிச்சு எடுப்பாரு. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். அது எந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு சொப்பனம் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையிலே சொந்த சகோதரனாலே குழியில போடப்பட்டார். வெள்ளிக்காசுக்கா வித்தாச்சு. ஆனா முடிவுல பார்த்தா யோசேப்பே சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்ப்பா, ஆனா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவன் அப்படிங்கிறது, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால சில நேரத்துல பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள், சில தனிமையான சூழ்நிலை, கண்ணீரான வாழ்க்கை, ஐயோ 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 அப்படிம்பாங்க. ஆனால்
இந்த உபத்திரப்பட்ட பின்பாக ஒரு மேன்மை இருக்கும். 2008க்கு அப்புறம், 2009க்கு அப்புறம், 2016 வரையும் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா சரீரத்திலும் பலவீனம், வியாபாரத்தில் பல தோல்விகள், கடன் அதிகம். ஆனால் 2016க்கு அப்புறம், முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன், கண்ணீரோடு பைபிள் வாசிச்சிருக்கேன், கண்ணீரோடு வாழ்ந்திருக்கேன். உபத்திரப்பட்ட பின்பாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் போது அது மகிமையா இருக்கு. அநேக குடும்பத்துக்குள்ளே தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க, தினம்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். இதெல்லாம் எப்படி உடைச்சி உருவாக்குவார்? எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, எனக்கும் சொந்த பந்தம்லாம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய தண்டனையில நான் வாழும்போது, சாபத்துக்குள்ள வாழும்போது, விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து தண்டனையில சிக்கிக் கொள்ளும்போது 40 நாள் உபவாசத்தோடு இருந்து தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு உபவாசத்தோடு தேவனை தேட ஆரம்பித்தேன். கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போனனோ அப்படியே சொன்னேன், உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு பேச ஆரம்பிச்சேன். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, சில குடும்பத்திலே தனிமையில சிக்கி கொள்வாங்க. இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னா, சில குடும்பத்திலே தனிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா சொன்னா புரியாது அவங்களுக்கு. என்னமோ பிரதர், நைட் ஆனா ஒரு மன அழுத்தமா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, என் ஃப்ரெண்டு பேச மாட்டுக்கா, என் கணவர் பேச மாட்டேங்குது, என் பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன், நான் ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கேன், எங்க வீட்டுல யாருமே என்கிட்ட பேச மாட்டேங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் பல சூழல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நிறைய பாயிண்டா சொல்லுவாங்க. எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி, அறிமுகமானவர்கள் தான். இன்னைக்கு செய்தி என்னன்னா, அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர், நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டு இருக்கிறேன். சில குடும்பத்துல கடன்ல சிக்கி கொள்வாங்க. கடன்காரன் வந்து சத்தம் போட்டு போயிடுவான். நாலாம் வியாபாரத்துல இருக்கும்போது எல்லாம் நடந்திருக்கு. சத்தம் போட்டு போயிடுவான். எத்தனாம் தேதி தருவீங்க, என்ன தருவீங்க எல்லாம் கேட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல பார்த்தா வெளியில கூட வர மாட்டான். என்ன கேட்டா, வெளியில என்ன சத்தம் போட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. நான் வெளியே புறப்படக்கூடாதபடிக்கு அடைபட்டு இருக்கிறேன், துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. துக்கம் 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 துக்கம். சில குடும்பத்திலே துக்கத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்லணும் தெரியாது. அழுது பார்ப்பாங்க, புரண்டு பார்ப்பாங்க, யார்கிட்ட போய் சொல்லணும் தெரியாது. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கையை விரிச்சு விரிச்சு பாக்குறேன்ப்பா, எனக்கு இப்படி என் மனசு இப்படி இருக்கு, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சில குடும்பத்துல புலம்பிட்டு இருப்பாங்க. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிட்டு. பணம் செழிப்பா இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. கையில 10 ரூபாய் இல்லாம 1 ரூபாய் இல்லாம இருந்து பாருங்க, எல்லாரும் காணாம போயிருவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இப்ப இந்த செய்தி இன்னைக்கு நைட் நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வெளியே தெரியாது. பக்கத்து வீட்லயும் சொல்ல மாட்டீங்க, வீட்லயும் சொல்ல மாட்டீங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனையில யாராவது இருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா கூப்பிட்டுக்கோங்க. 18ஆம் வசனத்திலே, சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். வாலிப வயசுல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களாம் நிறைய ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்படியே ஃப்ரெண்டும்பாங்க. ஒரு வேலைக்கு போவாங்க, அப்படியே தள்ளி போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே தள்ளி போவாங்க. அப்படியே பார்த்து தள்ளி போயிடுவாங்க. லாஸ்ட் பார்த்தா அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கேட்டால் இப்பவும் எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லை அப்படிம்பாங்க. இல்லை ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள எல்லாமே லைஃப் சேஞ்ச் ஆயிடும். இந்த கொரோனாக்கு அப்புறமே நிறைய குடும்பத்தில் நிறைய மாற்றம்.
அதாவது மனுஷன் வந்து மிருக குணம் சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல மிருக குணமா மாறிட்டு, என்னன்னு கேட்டா கடின இருதயமா மாறிட்டு வருது. வேதம் சொல்லுது சதையான இருதயம், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். சதையான இருதயம் இருக்கும்போது தான் ஒரு உணர்வுள்ள ஆவி இருக்கும், ஒரு நல்ல ஆவி இருக்கும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் பேசுறதுக்கு, விட்டு கொடுக்கறதுக்கு, இறங்கி போறதுக்கு ஆளை காணோம். சில குடும்பத்துல என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது கடினமான இருதயம். ஒரு குடும்பத்துல கடினமான பிரச்சனை இருக்கும்போது, கடினமான இருதயம் இருக்கும்போது, கடினமான சூழ்நிலை இருக்கும்போது, அவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. சிநேகிதனையும் தோழனையும் நீ நம்ப வேண்டாம். எனக்கு அறிமுகமாக எல்லாம் இருந்தவங்களெல்லாம் விலகிட்டாரு. எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்தே போனாலும் காணாமே போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதனால இந்த இரவு நேரத்துல எந்தெந்த சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களோ, இந்த வசனத்து மூலியமாக உங்களோடு என்ன பேசுனதோ உங்களுக்கு தான் தெரியும். வசனத்தை பேசுறது மட்டும்தான் கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த வசனம் எந்த வீட்டிலே எந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க அது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை என் இதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கடைசி வரையா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கூட இருப்பார். ஏன்னா எல்லாரும் மனுஷனை நம்பி பின்னாடி ஓடிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா ஏமாத்திட்டான், அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது. நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, சில திருமணம் முடிந்தவங்க, நான் நம்பி போனேன் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நம்பி போனேன் என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நம்பி போனேன் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சும்பாங்க. புலம்பிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட போய் சொல்லணும் தெரியாது, அழுதுட்டு இருப்பாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்க. சிநேகிதனையும் நம்ப வேண்டாம், தோழனையும் நம்ப வேண்டாம். கர்த்தரை நம்புங்க, படுத்து தூங்குங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க, அதிகாலை வேலை ஜெபிங்க, செல்ஃபோனை ஒரு ஓரமாக தூக்கி போடுங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க, போதும். நைட் நேரம் மிஞ்சி போனால் ஒரு 3 இட்லி இல்லை 2 இட்லி சாப்பிட போகிறாங்க. ஆனால் நைட் நேரத்தில் உட்காந்து யோசிக்கிற பிளான் பார்த்தா ஒரு 8 மணி நேரம் பிளான் யோசிப்பாங்க. ஒன்றும் நடக்க போதில்லை. நாளைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில் என்ன தீர்மானம் வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ஆனால் நைட் நேரத்தில் பேசாமல் என் ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் ஆத்துமாவுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். இன்னைக்கு செய்தியினுடைய மைய கருத்து என்னன்னா, ஆத்துமாவுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் ஆத்துமாவுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு நிறையருடைய ஆத்துமாவுக்குள்ள என்ன இருக்கு, நிறைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நிறைய இருதயத்துக்குள்ள நினைவுல என்ன இருக்கு? நான் அவளை நம்பி இருந்தனே, நான் அவனை நம்பி இருந்தனே, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே. யாரை நம்ப சொன்னா? சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நம்பி 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 ஏமாந்து, ஐயோ என்னை ஏமாத்திட்டானே, என்னை ஏமாத்திட்டானே, என்னை ஏமாத்திட்டானே, அப்புறம் நைட்டு தூக்கம் வரன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. வேண்டாம். நைட் நேரத்தில் படுத்து தூங்குற வேலையை பார்ப்போம். எல்லாரும் சீக்கிரமா படுத்து தூங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிப்பா. ஒவ்வொரு நாள் செய்தி கேட்குறாங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன சூழ்நிலை இருக்கோம் உங்களுக்கு தெரியும்ப்பா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்தில் கற்பது நீங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, தாயம்பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல குழப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா புழக்கம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, கர்த்தரை விட்டு தள்ளி போற நிறைய பாவங்கள், ஓரினச்சே இருக்கு, அசுத்தமான பாவங்கள். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த பாவ அடிமையில வாழ்ந்துடுவாங்களோ அந்த வீட்டுக்கு கிரீஸ் எல்லா வானமண்டல பொல்லா சகல சத்துரு கிரிலாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்து விரோதமா எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க, வேலையடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாசத்துடைய தேவையை சந்திங்க. எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, காலேஜுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்காங்க. எங்களுக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி இரவும் போலுமா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். உம்மை அழைக்கிறோம். ரிமஹதனஹோ ரோஷலஹரதே நிமஹோ ரிபிலஹாரது ரிதுனா ஷலபஹி பிஹாஸ் பிஹபிலஹ பிலஹாரது ரிஹதனமா ரோஷந்தோ டோலபக்கபது பெக்கேதுனி கந்தோ டோரபல. உள்ளத்துல வேதனையோடு கண்ணீரோடு
நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். இந்த இரவு நேரத்துல என்னோட நீங்க பேசிட்டீங்கப்பான்னு சொல்லி ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ரிஹபலஹாசிதினி மஹுபிஹாசிபிஹி பிலஹாபிலஹாரது நமலஹரது ரபதுலஹாதினி மிஹ்ஸிபிலஹு ஷபலபரதுனி அரதுன மாரக்குரு லேகா லாக்கோட்டோ ராதாடான மக்கரபதுனி கந்துட்டு ரபல. நீதியுள்ள எஜமானனே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையுள்ள பாவத்தை மன்னிச்சிருங்க, அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, துணிகரமா வாழ்ந்த காரியத்தை மன்னிச்சிருங்க, துன்மார்க்கமா வாழ்ந்த காரியத்தை மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோம் அவனுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கி, அப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கு எல்லாவற்றையும் மன்னித்து தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நித்திய ஜீவனுக்குள்ள வர்றதுக்கு எங்களுக்கு ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகம் எங்க பேர் எழுதப்பட்டுக்கணும்ப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு எல்லாரையும் ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகம் எழுதணும்ப்பா. அந்த கிருபை வேணும்ப்பா. அந்த கிருபை வேணும்ப்பா. நாங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும். எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. ஆட்டுக்குட்டியன் ஜீவ புஸ்தகம் எங்க பேர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. தீட்டு, பொய், அருவருப்பு ஒன்றும் அதில் பிரவேசிக்கவில்லை என்று வேதம் சொல்லியிருப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, துணிகரத்தை மன்னித்து, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்தியாரிங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு மாத்திரை போடுறாங்க, நைட் தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி இல்லை, சரீரத்தில் பலவிதமான பலவீனம். ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ குடும்பத்தில் பணம் கட்டிட்டு ஐசியூவில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, கைவிடப்பட்ட நிலைமை, பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் மார்பில் கட்டி, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுவாங்க, கண்ணில் ஆப்ரேஷன், தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனையோ குடும்பத்தில் பலவீனம். எந்த குடும்பத்துல, எந்த நாட்டிலே, எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த குடும்பத்துல, எந்த சூழலில் அப்பா ஜெபிக்கிறவங்க எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க, பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க. இரவு நேரத்தில் சில குடும்பத்தில் வயசாயிட்டு பலவீனத்தோடு இருக்காங்க, சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியில் குறைகள் குற்றங்களை மன்னிங்க ராஜா. பிரிந்து போன குடும்பம் இணைந்து வாழ வேண்டும், அது கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ராஜா, நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் அப்பா நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, வேற வேற நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்க, வண்டியில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. சில குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்ல அப்பா பல சூழ்நிலை இணைந்துக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா பெட்ரோல் பங்க் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் வேற வேற இடத்துல வெளியில தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் கத்தரை விட்டு தள்ளி போற செல்போனோ, தேவையில்லாம மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையோ, தேவையில்லாம கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு பாவத்தில் சிக்கலோட ராஜா, எல்லா பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேல் அடிங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். ரீது ஷலா பாபா ஹாரோதுனி மாரா கோரோதுனி கந்தோட்டோரபலா. கத்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியக்கணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்பா, அடியேன் உங்களுடைய கருத்தில் அப்படின்னும் இந்த மாசத்துல எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கிறது கிருபை செய்யுங்க. வேதத்தை வாசிக்க கிருபை செய்யுங்க அப்பா. நிறைய குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்காங்க, எல்லா பொருத்தனையும் நிறைவேற்றுறது கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்துல அப்படின்னா இரவு மூலமா ஜெபிக்கிறவங்க அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், அவங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கட்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்றவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பரிசுத்தமா வாழ்றவங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீதியை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய கிருபை தாங்கப்பா. நற்கிரியை செய்ய கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கைக்குள்ள கிருபை தாங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வெளில உங்களுடைய சமூகத்துல கண்வழி கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. மகா பிரபு இறங்கி வாங்க. சமாதான பிரபு இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா. எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கூப்பிடுறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க இதயத்துல வாங்கப்பா. நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான்ப்பா எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். நிறைவான சந்தோஷம், நிறைவான பரிபூரணம் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தாலே போதும்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த மாசத்துல என்னென்ன கமிட்மெண்ட்ல இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, புதுசா டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நிறைய குடும்பத்துல வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க. உமக்கு சுத்தமா இருந்தால் எல்லா விதமான வாசல் திறந்து திருப்தி ஆசுறீங்க. கட்டண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்துருங்க.
கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். தேவனர்களே அப்போ மினிஸ்டனுக்கா டெய்லி 1 நிமிடமாக ஜெபிங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்க. டெய்லி செய்தி கேளுங்க. காலையிலையும் ஜெபிக்கிறேன், அதையும் தொடர்ந்து கேளுங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.